நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவரா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. தேவ கேரளம் அப்படின்னு ஒரு அஸ்ட்ராலஜி ஒரு மேனுஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, ஓலைச்சுவடின்னு வச்சுக்கோங்க. அது புத்தகங்கள்லாம் நிறைய இடங்களில் போட்டிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பிறக்கும்போது அவங்க அம்மா இறந்துருவாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்றைய தேதியில் அது உண்மையிலே நடக்குதா? ஏன்னா நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கில் எழுதியிருப்பாங்க, குரு மட்டும் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு 11 ஆண் குழந்தைகள் பிறக்கணும்னு எழுதியிருப்பாங்க. இன்றைக்கி தேதியில் யாருமே 11 குழந்தை பெற்றுக்க ரெடியாக இல்லை. ஒரு குழந்தை 2 குழந்தை தான். ஸோ அன்றைக்கி தேதியில் கண்டெம்பரரியாக அவங்களுக்கு என்ன அப்போ தோணுச்சோ அது எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே இந்த காலத்தில் பொருந்தணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் டெஃபினட்டாக பொருந்தும். அந்த வகையில் இந்த விஷயம் பொருந்துதா? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்படுதா, இறப்பு ஏற்படுதா அப்படிங்கிறத நான் ஒரு செக் பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு 5 ஜாதகம் எடுத்து நான் செக் பண்ணேன். அந்த 5 ஜாதகத்துமே காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சியோடு தான் பிறந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு பிறக்கும்போது ஒரு ஜாதகக்காரருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று அம்மாவை காப்பாற்ற முடியும், இல்லைனா குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டு தான் ஆப்ரேஷனே பண்ணியிருக்காங்க. இதே போல் 2-3 ஜாதகங்களும் பார்த்துட்டேன். அவங்க 7th மந்த் 8th மந்தில் ஏதோ இஷ்யூ ஆகிருக்கு. அதான் அவங்க அம்மாவோட உயிருக்கு சின்னதாக ஒரு பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் அது க்யூர் ஆகிருக்கு. இன்றைக்கி இருக்கிற மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு டெஃபினட்டாக என்ன இஷ்யூனாலும் உடனே க்யூர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய அதிகம். அந்த காலத்தில் அந்த க்யூர் கிடைக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சி நடக்குது இந்த வருஷமும். இந்த டைப்பும் நடக்குது. அந்த காலத்தையும் நடந்திருக்கும். அந்த காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சி அப்போ உயிர் எடுத்திருக்கும். இப்போ இருக்கிற இதில் வந்து உயிர் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் யாரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருந்தாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சி உங்கள் அம்மாவுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரிசர்ச்சுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.